ஆரி ஃப்ரை கிளாஸில் வந்து இப்போ வந்து கிளாஸ் வந்து 7த்தாக பார்க்க போகிறோங்க. அங்கே 6 எழுதியிருப்போம். ஆனால் இது கிளாஸ் 7 தான். இது வந்து கிரிப்பிங் செயினு. கிரிப்பிங் செயினுன்றது வந்து குட்டி குட்டி செயினாக போடுறது தான் கிரிப்பிங் செயினுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய பெரிய ஸ்பேஸில் பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம பெரிய செயின் போடும்போது அது வந்து நம்மளுக்கு நீட்னஸ் கொடுக்காது. அது கரெக்டாக நம்ம போடுற அந்த சின்ன குட்டி வளைவல் வந்து அதால் வளைச்சி போட முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து கிரிப்பிங் செயின் யூஸ் பண்ண போகிறோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூசாக இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன சின்னதாக செயின் போட்டு வரணும். ரொம்ப சின்ன சின்னதாக போட்டு வரணும். எப்படி கூராக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ளவுஸில் ஒரு லீஃபில் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம அந்த இடத்துலலாம் போடும்போது அந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் வரணும். மொத்தமாக வளைச்சி போட முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து ஷார்ப்னஸ் வரதுக்காக இந்த செயின் ப்ராக்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் போட்டு வரேன் பாருங்கள். போட்டு மேலே வந்து ஷார்ப்னஸ் வரணும் தான் மேலே ஒரு குட்டி செயின் போட்டு இழுத்துக்கலாம். ரொம்ப பிக் செயின் போட்டு இழுத்தா இன்னும் ஷார்ப்னஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செயினை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஷேப்பில் முடிச்சுட்டுங்க. அடுத்தது வந்து இந்த அலையாக இருக்கிற ஷேப்ஸில் வந்து போட போகிறோங்க. இதில் வந்து மெயினாக என்ன பண்ண போகிறோங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி செயின் வந்து எடுத்து நம்ம போடணும். ரொம்ப சின்ன சின்ன செயினாக போடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஃப்ளவர்ஸில் வந்து அந்த சர்க்கிள் மாதிரி வரும்ல லீஃப் பக்கம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அதை எப்படின்ட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து வேறு கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு பேக் செயின் போட்டு அப்புறம் நான் செயின் போடுறேன் பாருங்கள். இப்போ புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கொஞ்சம் வராது. கொஞ்சம் தொலைவு வரும். அதுக்கப்புறம் வராமல் கூட இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே நம்மளுக்கு பெரிய பெரிய செயின் மாதிரி வந்துட்டு கூட வரும். இந்த மாதிரி அந்த சர்க்கிளாக வளையிற இடத்துல வந்து பெரிய செயின் போடும்போது அந்த செயின் வந்து முறுக்கிக்கும். அது முறுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கிரிப்பிங் செயின் யூஸ் பண்ண போகிறோங்க நம்ம. ஃபஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பாக மாட்டோம். நூல் ஒன்று அக்கும். இல்லை மேலே வந்து நீடியில் எடுக்க முடியாது. கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அது போடும்போதே பார்த்தீங்களா மேலே இருக்கிற செயினுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை திருச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அது போல் இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து லீஃப் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு லீஃப் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு லீஃப் போட்டிருக்கேன். அதுலேயும் நார்மலாக செயின் போட போகிறோங்க. பெரிய செயின் போட்டாலே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து செயின் போட்டு மேலே வந்து பேக் இழுத்துட்டு அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து எடுத்து செயின் போட்டிருக்கேன். சின்ன செயினை ஃபுல்லுமே நான் லாக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ரிலீஃபுக்கும் கீழே இருக்கிற ரிலீஃபுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே இருக்கிற ரிலீஃபு. இப்போ வந்து அடுத்தது வந்து லீஃப்லேயே கொடி டிசைன் எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். அதில் அம்புக்குறி போட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி மேலே போய் இப்படி சுற்றி தான் வரணும். இப்படி நேராக போய் நேராக வரக்கூடாது. ஒரு லீஃபுக்கு மேலே வரையும் போய் நம்ம ஒரு செயின் போட்டு அது பேக் ஸ்டிச் இழுத்துட்டு திரும்பவும் அது வழியாகவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரணும். இப்போ மேலே போட்டு போகிறோம் பார்த்தீங்களா? மேலே போட்டுட்டு போகணும் ஃபஸ்ட்டு செயினு. இப்போ மேலே ஷார்ப்னஸ்க்கு ஒரு செயின் போட்டு பேக் இழுத்து அப்படியே அடுத்து லீஃப் பாஃப் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த அடுத்து பாதி லீஃபை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அந்த லைனுக்கு போகிறதுக்கு ஒரு செயின் அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்து கண்டினியூவாக நம்ம வந்து செயின் போடும்போது நீட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு சில பேர் கன்ஃப்யூஸ் ஆவீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக போட்டுடலாம். அந்தளவுக்கு தின்னாகவும் டிசைன் வந்து கெடுக்காது. இப்போ போட்டு மேலே போகும்போது திரும்ப அதே போல் தான் மேலே போட்டு நம்ம ஷார்ப்னஸ்க்கு வந்து கீழே செயின் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து போடும்போது பாருங்கள். பக்கம் வந்துட்டு அப்படியே ஒரே ஒரு ஜம்ப் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான். மேலே போய் சுற்றி தான் வரணும். ஒரு லீஃப் போடும்போது எப்படி போகணும் அப்படின்றது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் போடுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நாம் ஒன்ஸ் வந்து போட்டு இல்லைம்மா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் போடும்போது ஒரு தடுமாற்றம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஸ்டிச்சஸை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கினீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கலாம். த்ரெட் ஒர்க்கு தான் மெயின் ஆரி ஒர்க்லேயே. அதனால் த்ரெட் ஒர்க்கில் நல்லா மெயினாக நீங்கள் கற்றுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே கற்றுக்கோங்க. நூல் வந்து அக்காமல் போட கற்றுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எண்ட் நாட் வீடியோவை நான் போடுறேன். எண்ட் நாட் வீடியோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2 டைப்ஸ் ஆஃப் எண்ட் நாட் வீடியோ நான் போடுறேன். எண்ட் நாட் வீடியோலேருந்து எண்ட் நாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லைனாக வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் இன்க்ளூட் பண்ணாத ஸ்டிச்சஸ் நேம் இன்க்ளூட் பண்ணி நான் கிளாஸ் போடுறேன். நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ.